ங்கிறதெல்லாம் வந்து சரியான தகவல் கிடையாது. ஏன்னா புகாரி முஸ்லீம்ல இந்த மாதிரியான ஹதீஸ்கள் இருக்கு. இதில் இன்னொரு என்ன இது ஒரு பக்கம் நடந்து ஆளாளுக்கு உள்ளே இப்போ போயிட்டு இருக்காங்க. போகும்போது இக்ரிமா பின் அபுஜஹலுடைய பையன் அவர் சஃப்வான் பின் உமையா, சஹல் இப்னு அம்ரு மற்றும் ஹிமாஷ் இப்னு கைஸ், இந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹிமாஷ் இப்னு கைஸுங்கிறாங்கல்ல, இவன் வந்து முன்னாடியிலேருந்து ரசூலாவை கொல்றதுக்கு கத்தி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் ரசூலா என்னைக்கு நம்ம பார்த்தாலும் அவரை முடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெப்பன்ஸாக வாங்கி சேர்த்திட்டு இருக்கிறான் வீட்டில். இவன் எப்போ பாரு அதாவது உதார விட்டு சுற்றுறது ஊருக்குள்ள, அதெல்லாம் வந்து என்னைக்கு பார்க்குறான் அன்றைக்கி முடிஞ்சாருங்க அவர் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ வந்து அந்த நாளில் வந்து வீட்டுக்கு வரான், ஆயுதம்லாம் எடுக்கிறான். எடுத்தோன்னே யார் இவங்க 4 பேர் மட்டும் பிளான் பண்ணுறான். யார்? அபுஜஹலுடைய பையன், இந்த சஃப்வான் பின் உமையாவுடைய பையன், இந்த சஹல் இப்னு அம்ரு, இந்த அம்ரு இருக்கார் இல்லையா, அந்த அவருடைய பையன், இவன் 4 பேர் வந்து ஸ்கெட்ச் அதாவது போடுறாங்க. அதாவது நாம போய் சண்டை போடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து ஆயுதம் எடுக்க வந்தால் அவன் மனைவி வந்து தடுக்கிறாங்க. மனைவி வந்து என்ன சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் வந்து இது வந்து நீ போயிடாத, வெளியே போனா கொண்டுருவாங்க, தாப்பால் போட்டு உள்ளே இருந்துக்கோ அப்படிங்கிறேன். இவர் ஜம்பமா இருந்தாலும் வந்து பேசுறான். என்ன சொல்றான்னா, மனைவி வந்து தடுக்கும்போது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் போய் ஒரு 4-5 பேரை பிடிச்சிட்டு வந்து உனக்கு வேலைக்காரனை கிஃப்ட் பண்றாங்க. அதாவது போய் பிணைக்கதி பிடிச்சிட்டு வரான். பிடிச்சிட்டு வந்து உனக்கு அடிமைகளை வந்து நான் கிஃப்ட் நான் ஜெயிச்சு முஸ்லீம்களை சரண்டர் பண்ண வச்சு பிணை கைதிகளை பிடிச்சிட்டு வந்து உனக்கு பணிவிடை செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. நேராக இவர்கள் வந்து நேராக வெளியே வர்றாங்க. வந்தா யாரு? காலித் பின் வலீது படையோட நிற்கிறார். பார்த்தவொடனே தெரிச்சு ரிட்டர்ன் ஓடி வராங்க. தெரிச்சுட்டு ஐயோ இவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சுட்டு 12 பேர் இவங்க போன குரூப்பில், அதாவது இவர் குரூப் சேர்த்துறாங்க, அதில் 12 பேரை கொல்லப்பட்டுறாங்க. கொல்லப்பட்ட உடனே மறுபடியும் ஓடி வந்து வீட்டுக்குள்ளே வரான். வரும்போது மனைவி வந்து கேலியாக பார்த்து, கந்தமா நீ வந்து இதுதான் உன் பொழப்பா, பெரிய வீரம் மாதிரி போன, இப்போ போய் தெரிச்சு ஓடி வரியா அப்படின்னோடனே உடனே தன்னைத்தானே புகழ்ந்து ஒரு கவிதை பாடுறான். யார் இருந்தாலும் என்னன்னா, கந்தமா நீ எவ்வளோ பெரிய வீரன், எத்தனை போர்கள் நீ பார்த்துருக்க, இக்ரிமாவே ஓடும்போது நீ எல்லாம் என்னப்பா பண்ணுவ. இக்ரிமா அபுஜஹலுடைய பையன் இருக்கார்ல, அவரே ஓடுறாரு. இக்ரிமா, சஃப்வானு இவர்களே ஓடும்போது நீ என்ன பண்ணுவ, நீயோ வெளியே போன, வாள்கள் உன்னை வர வாள் ஒன்று துரத்திச்சு, அப்போ வாள்கள் நிற்கும் போது என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் ஓடி வந்துடுறாரு. இது ஒரு முடிஞ்சு எல்லாம் வந்துடுது. இந்த நேரத்தில் மன்னிப்பு கொடுத்தாங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, 4 பேர், 4 ஆண்கள் 2 பெண்கள், இவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்ட்டாங்க. 4 ஆண்கள் 2 பெண்கள், இவங்க எங்க இருந்தாலும் இவங்களை நீங்க கொல்லணும். ரசூலா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, காபாவுடைய திரைச்சீலையை பிடிச்சு அதுக்கு தொங்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த காபாவுடைய திரைச்சீலையை பிடிச்சிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய என்ன சொல்றது, அவனுடைய சன்னிதானத்தை போய் மிக பலமா முறையிட்ட மாதிரி, அதாவது அல்லாஹ்வுடைய உதவியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி கேட்கறது. இதை தாண்டி ஒரு ஸ்டேஜ் முஸ்லீம்களுக்கு கிடையாது. இன்னைக்குமே எடுத்தீங்கன்னா காபாவுடைய திரைச்சீலையை பிடிச்சிங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரொம்ப பெரிய ஒரு பரக்கத்து. அதை பிடிச்சி அல்லாஹ்ட்ட கெஞ்சுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ரசூலா உச்சகட்டமாக சொல்றாங்க. இந்த 4 பேர் மட்டும் மன்னிப்பே கிடையாதுங்கிறாங்க. அது யாரு 4 பேர் அப்படின்னா, இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் தான் வெட்டியிருக்காங்க. நசையில் இந்த ஹதீஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அது எது கட் பண்ணாங்கன்னு தெரியல. நம்மகிட்ட இருக்கிற தமிழாக்கம் நசையில் இந்த ஹதீஸும் முழு ஹதீஸாக கொண்டு வரல, பாதியை தான் வெட்டியிருக்காங்க. ஆனால் வேற மொழியாக்கம் இருக்கு இல்லையா, இந்த தாருல் இல்முன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மும்பையில் இருக்குது, சலஃபிகளுடைய பப்ளிகேஷன். அவங்க வந்து நசை பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க, உருதுல இருக்குது. அதில் வந்து இந்த ஹதீஸ் முழுசாக இருக்குது, 4072. இது இன்டர்நேஷனல் நம்பர். இந்த ஹதீஸ் இருக்குது. அபூ தாவூதுல இந்த ஹதீஸுடைய பகுதி இருக்குது, ஃபுல் ஹதீஸ் இல்லை, பிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2683 அபூ தாவூதுல, 4359 2 இடத்துல அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் இருக்குது. நசையில் ஒரு இடத்துல ஃபுல் ஹதீஸாக வருது. இந்த இடத்துல ரசூலா இப்படி கட்டளை போட்டோன்னு இவங்க யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இக்ரிமா இப்னு அபுஜஹலுடைய பையன். ஏன்னா இவங்களாம் இஸ்லாத்துக்கு ரொம்ப விரோதமாக செயல்பட்டவங்க, ரொம்ப கொடூரமான ஆட்கள் இவங்க. 2வது அப்துல்லா பின் கத்தல் இவர், அப்புறம் முகீஸ் பின் சுபாபா, அப்புறம் சாது பின் அபிசரா. இந்த 4 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பே கிடையாது. இந்த 2 பெண்கள் யாருங்கிற பேர் இந்த ஹதீஸ்ல வரல. எந்த பெண்களுக்கு வந்து மன்னிப்பு கிடையாதுன்னு ரசூலா சொன்னாங்களோ, இதுல வந்து அப்துல்லா இப்னு கத்தல் அப்படிங்கிறவன் வந்து எப்படி எங்க இருக்கிறான்னா, ரசூலா சொன்ன மாதிரியே காபாவுடைய திரைச்சிலையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். ரசூலா சொல்றாங்க, கரெக்டாக காபாவை போய் இவங்க முஸ்லீம்கள் போறாங்க, இவன் திரைச்சிலை ஆடுது, பார்த்தா அதுக்குள்ள தொங்கிட்டு இருக்கான். அங்கேயே வச்சு அவனை கொல்றாங்க. சொல்றேன், ஹரம் எல்லை கிடையாது, காபாவுக்குள்ளே ஒரு கொலை இது நடக்குது. இந்த இடத்துல இது புகாரில கூட இந்த ஹதீஸ் இருக்கு. புகாரில 4686 ரசூலா. அதுவும் எப்படின்னா, இவன் திரைச்சிலை பார்த்து தொங்குறதை பார்த்து சஹாபாக்கள் கொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் ரசூலாட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே திரைச்சிலை பிடிச்சி அவன் தொங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறேன். ரசூலா சொல்றாங்க, கொன்றுங்க, பார்க்காதீங்க, திரைச்சிலை பிடிச்சிட்டு இருந்தாலும் அவனை பார்க்காதீங்க, கொன்றுங்கிறேன். இப்போ காபாவிலே ரத்தம் ஓட்டப்படுது. இது 4286, 1836, 3044 புகாரிலே இந்த ஹதீஸ் இருக்கு. இது சொன்ன உடனே கொன்று விடுங்கள் ரசூலா பர்மிஷன் கொடுக்குறாங்க. அம்மார் பின் யாசிர் அவரும் சயீத் பின் ஹாரிஸ், இந்த 2 நபி தோழரும், இவங்க 2 பேரும் பாய்ந்து போறாங்க, இவனுக்கு நான் கொள்றேன் அப்படின்ட்டு. சயீத் ரலியல்லாஹு முந்தி கொள்றாங்க. ஏன்னா அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹுக்கு வயசு கொஞ்சம் அதிகம், இவர் கொஞ்சம் இளைஞர், அதனால இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. இவன் எதுக்கு இவனை வந்து ரசூலா கொல்ல சொன்னாங்கன்னா, இவன் ஏற்கனவே முஸ்லீமாய் மதீனாக்கு வந்தவன். அங்கே வந்து ஜக்காத் வசூல் பண்ணுற ஒரு வேலையை ரசூலா கொடுத்தாங்க. அங்கே கூட போன ஒரு சஹாபியை கொன்று போட்டு இவன் வந்துடுறான். யார்? இந்த அப்துல்லா இப்னு கத்தலுங்கிறவன் ஏற்கனவே முஸ்லீம் ஆகி சஹாபி 2 பேரை அனுப்புகிறாங்க, ஜக்காத் வசூல் பண்ணிட்டு வாங்கன்ட்டு. அந்த பணத்தையும் வந்து எடுத்தானா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் அந்த சஹாபியை கொன்னுட்டு இவன் வந்து வந்துடுறான்.
ஜக்காத்துனா இந்த ஷார்ட்கட்டில் வந்திருக்கலாம். அதாவது இந்த உதைபியா உடன்படிக்கை இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். அப்போ தானே ஜக்காத்தெல்லாம் ஜக்காத்து வசூல் பண்ணுறது அதுதானே. அப்போ தான் நிறைய குலத்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கு கூட ஹைபர் கூட ஜக்காத்து கப்பம் கட்டிட்டு தானே இருந்தாங்க. அந்த இது கூட வசூல் பண்ணும்ல, அந்த பழங்கள் பேரிச்ச பழங்கள்லாம். அப்போ அந்த டைமில் அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப மோசமானது. அதனால் அவனை வந்து கொல்ல சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த முகீஸ் பின் சுபாபாங்கிறவன் வந்து கடை வீதியில் ஒளிஞ்சு கூட்டத்தோடு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அவனையும் சஹாபாக்கள் பார்த்து அவனை அந்த இடத்துல வச்சு அவனை கொண்டுறாங்க. இந்த இக்ரிமா பின் அபூ ஜஹல் இருக்கிறார் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் ஒரு கப்பலில் கடல் பிரயாணம் செஞ்சு போயிடுறாரு. கப்பலில் ஏறி போயிடுறாரு, ஊரை விட்டு ஓடி போயிடலான்ட்டு. ஒரு பெரிய கூட்டம் போகுது. யார் இந்த குறைசிகள் எல்லாருமே எஸ்கேப் ஆகி சில பேர் ரசூலாட்ட சரணடைய விரும்பாம ஊரை விட்டு ஓடுறாங்க. ஓடி அங்கே போய் போகும்போது சூறாவளி காற்று வீசுது. சூறாவளி காற்று வீசினோன்னா படகோட்டி வந்து மக்களை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க, ஆனால் பிரார்த்தனை செய்யும் போது சிலைகளை கூப்பிடாதீங்க, இன்னைக்கு வந்து அல்லாஹ் மட்டுமே கூப்பிடுங்க, ஏன்னா கடலில் அல்லாவுக்கு மட்டும்தான் அதிகாரம், சிலைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். இந்த மாதிரி இந்த கடல் கொந்தளிப்பா அல்லாஹ் நிறுத்த சொல்லி அல்லாட்ட உதவி கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் நினைக்கிறார், இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கடலில் அல்லாவை மட்டுமே அழைக்க வேண்டும் என்றால் தரையிலும் இதுவே தானே சரியாக இருக்கும். அப்போ கடலில் அல்லாவுக்கு அதிகாரங்கிறாங்க, அப்போ சிலைகளுக்கு வந்து சக்தி இல்லைன்னு இவங்க எல்லாரும் கூட வந்தவங்களே சொல்லும்போது மண்டை காஞ்சிடுறாரு. அப்போ இதுக்காக நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இறைவா நான் உன்னிடம் இப்போது வாக்குறுதி கொடுக்கிறேன், நீ என்னை காப்பாற்றினால் உன்னுடைய தூதரிடம் நான் போய் சரணடைவேன், என்னை அவரிடத்துல ஒப்படைப்பேன், அவர் வந்து எனக்கு கண்டிப்பாக இரக்கம் காட்டுவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து துவா செய்கிறாங்க. அல்லாஹ் அவருடைய துவா ஏற்றுக்கிறான். கடல் கொந்தளிப்பு நிற்கிது. அவர் திரும்பி ஊருக்கு வந்துடுறாரு. மக்காவுக்கு வந்து ரசூலாட்ட போய் மனம் திரும்பி வர்றாரு. இவரை ரசூலா மன்னிச்சு விட்றாங்க. ஏன்னா இவராக நினச்சா தப்பிச்சு போயிருக்கலாம்ல. அந்த திரும்பி வரும்போது இவர் தூய்மையான எண்ணத்தோடு அவர் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ் இவர் வந்து சாதாரண வேலை அவர் பண்ணல. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் யர்முக் யுத்தத்தில் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சேவை வந்து ஆட்டுறாரு. அதுலேயே ஷஹீதும் மாறாரு. மிக சிறந்த மூமின்களில் ஒருத்தர் யார், அபூ ஜஹலுடைய பையன். அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்தில் அவ்வளோ உள தூய்மையோட அவ்வளோ சிரமமான நேரங்களில் இது பண்ணியிருக்காரு. மொத்தமே 4 லீடர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு நியமிக்கிறாங்க. அதாவது படைக்கு தளபதி. அந்த தளபதி போஸ்டிங்கு உமர் ரலியல்லாஹு கொடுத்தாங்கன்னா அவருக்கு நம்பிக்கையில்னா கொடுக்க மாட்டார். யாருக்கு, அபூ ஜஹலுக்கு, இவருக்கு உமர் ரலியல்லாஹு இவருக்கு போஸ்டிங் கொடுத்து இவர் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போய் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்று இவங்க மரணிக்கிறாங்க. இந்த 4ஆவதாக இருக்கிறார்ல இவர் யார் அப்படின்னா அப்துல்லா பின் அபிசரா. இந்த அப்துல்லா பின் அபிசரா யார் அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய சொந்தக்காரர். இது எதுக்காக இந்த ஹதீஸை வந்து இவங்க மறைச்சிருக்கலாம்னா இது காரணமாக இருக்குது. இந்த 4ஆவது காரணம் என்ன அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒரு உறவினர் இவர் என்ன பண்ணுறாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறார். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அதாவது இந்த 4 பேரை எங்கே பார்த்தாலும் கொல்லணும்னா இங்கே சஹாபாக்கள் மோஸ்ட்லி எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வேலை நிறைவேற்றணும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டிலேயே போய் இவர் ஒளிஞ்சிக்கிறார். ஒளிஞ்சிக்கிட்ட உடனே அப்புறம் அந்த வீட்டில் ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா மக்கள் எல்லாருமே, அவங்களாம் வரிசையாக பையத்துக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வர சொல்லி லைனை கூட்டுறாங்க. 2-3 நாள் கழிச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவரை கூட்டிகிட்டு வந்து லைனில் நிப்பாட்டி விட்டுறாரு. லைனில் நிப்பாட்டி நீங்களும் உள்ளே சேர்ந்துக்கோங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுறாரு. அப்போ மக்கள் வரிசையில் வரும்போது சாத் பின் அபீ ஸரா ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அவருக்கு ரசூலுல்லாஹ் மூஞ்சி மாறினவுடனே உஸ்மான் ரலியல்லாஹு பக்கத்தில் நின்றுட்டு கெஞ்சுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இவருடைய பையத்தை கலிமாவை ஏற்றுங்க, இவருடைய இஸ்லாத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கங்க, உறுதிமொழி வாங்கிக்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தலையை ஒதுக்கி பார்த்துட்டு இப்படிங்கிறாங்க. தலையை இப்படி கீழே குமிஞ்சிக்கிறாங்க. கீழே குமிஞ்சிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படின்னு தலையாட்டுறாங்க. மறுபடியும் 2வது வாட்டி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் தலையாட்டுறாங்க. 3வது வாட்டி கேட்குறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் தலையாட்டுறாங்க. மாட்டாங்கிறாங்க. நான் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவரை வேணாங்கிறேன். அப்போ 4வது வாட்டி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்துறாங்க. இவர் சந்தோஷமாகி இவரை கூட்டிகிட்டு போகிறார். யார், உஸ்மான் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோன்னா ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து முறைக்கிறாங்க, உங்களில் ஒருத்தர் கூட ஒரு புத்திசாலி இல்லை, நான் தலையாட்டுறேன், அதை பார்த்தோன்னே யாராவது ஒரு ஆள் கொண்டிருக்கணும் இல்லை அப்படிங்கிறார். உங்களில் ஒரு ஆள் கூடவா அறிவில்லை, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கோவப்படுறாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு மேலே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாசம். ஏன்னா அவர் மருமகன் பேர் கண்ணியமானது, அவர் மேலே ட்ரெஸ் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டார். அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து ரசூலுல்லாஹ் இப்படி கேட்ட உடனே சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கண்ணில் ஒரு ஜாடை காட்டியிருக்கலாம்ல, லைட்டாக ஒரு சிக்னல் காமிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் முடிச்சிருப்போமே அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கண்ணில் ஜாடை காட்டுறதெல்லாம் அது நான் நபி செஞ்சால் அழகு கிடையாது, இந்த ஜாடை காட்டுறது நல்லவங்களுடைய வேலை கிடையாது. அப்படின்னா இதில் நமக்கும் படிப்பேன், கண்களில் ஜாடை காட்டக்கூடாது. அப்போ கண்களில் ஜாடை காட்டுறதெல்லாம் கீழ்த்தரமான வேலை, அது ஒரு நபியாக இருந்துட்டு நான் செய்யக்கூடாதுங்கிறாங்க. இதில் எதுக்காக இவங்களை வந்து ரசூலுல்லாஹ் மாட்டேன் அப்படின்னாங்கன்னா, பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் இவர் தான் மெயின் பிளே வருது. பின்னாடி இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறது இவர் தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பின்னாடி உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அதான் அந்த அன்பு. இது எதுக்குன்னா இன்னொரு விஷயம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒரு வீக் சைடு இந்த ஹதீஸ் காட்டுது. என்னன்னா ரசூலுல்லாஹ் உத்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் உறவினர்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடியவர். இதுதான் இவருடைய வீக்னஸ். இது எல்லாருமே சொல்கிறாங்க. இது வந்து சரி உஸ்மான் ரலியல்லாஹுடைய பலவீனத்தை பேசுகிறாங்க. ஹாக்கிம் இமாம் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு அவரே சொல்கிறார், இதே சாத் பின் அபீ ஸரா எகிப்தில் கவர்னராக இருந்து செய்த தவறுகளால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு
கெட்ட பெயர் ஏற்பட்டது. இதை முன்பே அறிந்ததால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொன்று விடுமாறு கட்டளையிட்டார்கள். இது ரசூலுல்லாஹ் எல்லாம் முன்னறிமுறையில் செஞ்சிருப்பாங்கல்ல, இவங்கனால தான் ஃபித்வா வரப்போகுது, உஸ்மான் ரலியனுடைய கெட்ட பேர் இவங்க நடவடிக்கையினால தான் வரப்போகுது அப்படின்ட்டு. அதனால தான் வந்து ஆக்சுவலாக உஸ்மான் ரலியனுடைய இந்த மரணத்துக்கு காரணம் வந்து ஷியாக்களுடைய பிரிவினை கிடையாது. இன்னைக்கு முஸ்லீம்கள் மத்தியில், சுன்னி முஸ்லீம்கள் மத்தியில் காரணம் என்ன, பொய்யா விட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு சபான் ஒருத்தர் இருந்தான், அவன் போய் ஊரா யார் பேரை, உஸ்மான் ரலியன் பேரை டேமேஜ் பண்ணி விட்டானோ, உஸ்மான் ரலியன் பேரை கெடுத்து விட்டான். அதனால சஹாபாக்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, உஸ்மான் ரலியன் மேலே கோவம் வந்துருச்சுன்னா, ஒரு சுண்டகா பையன் அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் வந்து சஹாபாக்களுடைய மைண்டை மாற்றிட முடியுமா? இங்கே நாம மாற்றிட முடியுமா? ஒரு ஆளை மாற்ற முடியுமா? அத்தனை ஆயிரம் சஹாபாக்களை வந்து ஒரு அப்துல்லா இப்னு சபா பேச்சை கேட்டு அவன் பின்னாடி போயிட்டாங்களா? அதெல்லாம் வந்து பொய்யான காரணம். உண்மையான காரணம் என்னன்னா, நிஜமாலுமே உஸ்மான் ரலியனுடைய இந்த பாலிசிஸ் இருக்குல்ல, உறவினர்கள் விஷயத்தில் அவர் நடந்து கொள்ற விதம், இது வந்து சஹாபாக்கள் யாருக்குமே பிடிக்கல. பெரிய சஹாபாக்களுக்கும் பிடிக்கல, சின்ன சஹாபாக்களுக்கும் பிடிக்கல. இதுதான் நடந்தது. ஆனால் கொலை செய்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அவங்க கொலையெல்லாம் நடக்காதுன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எதிர்பாரா விதமாக ஹாரிஜாக்கள் வந்து அவங்களை கொன்றுறாங்க. இதுதான் வந்து நடக்குது. இந்த நிகழ்வுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு. உஸ்மான் ரலியனுடைய இந்த மாதிரியான ஒரு இதிலே காப்பாற்றப்பட்டவங்க யார் அப்படின்னா வலீத் பின் உக்பாங்கிறவங்க. இந்த இவர் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஜிதாவில் ஒட்டக கூட தூக்கி போறாங்களே வலீது, அவனுடைய பையன் இவரும் வந்து இப்படி தான் வந்து இவருடைய ரிலேஷன் தான், உஸ்மான் ரலியனுடைய ரிலேஷன் தான். இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இவருடைய இந்த இதுக்கு, அதாவது இந்த நிகழ்வுக்கு, ஏன்னா இது வரலாறு சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வு, இதை பார்த்துங்க. ஏன்னா இது பின்னாடி உஸ்மான் ரலியனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். அதாவது அந்த நேரத்தில் பார்க்கும்போது இந்த ஹதீஸ் எல்லாம் யூஸ் ஆகும். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வலீத் பின் உக்பாங்கிறவர் சுபு தொழுகையை வந்து தொழு வைக்கிறார். சுபு தொழுகை தொழு வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு சுபு தொழுகை தொழு வச்சுட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு திரும்பி பார்த்துட்டு இன்னும் 2 ரக்காத்து தொழு வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, இன்னிலேருந்து நான் உங்களுக்கு சுபு தொழுகை எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன், அதாவது சுபு தொழுகையை நான் அதிகப்படுத்த போறேன்னு சொல்லி சொல்றாரு. இதை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, அங்கேயே சீட்டை கிழிச்சு மக்கள் இவரை பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க. இந்த ஆளுநர் நீங்க எடுத்துட்டு போங்க, இவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நல்ல ஒரு நபி தோழரை மக்களே நியமிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உஸ்மான் ரலியனுடைய ஒரு வீக் பாயிண்ட் இதுல வந்து நடக்குது. அதாவது ஒரு ஆட்சியாளருடைய ஆளுநரை திருப்பி மக்களே அனுப்புறாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி கிடையாது. ஒரு பெரிய ஒரு ஆட்சி நாட்டுக்கு வந்து நல்லது கிடையாது. இதுக்கு உஸ்மான் ரலியனை வந்து அடுத்தது என்ன பண்றாங்க, அந்த ஆளுநரை கூப்பிடுறாங்க. அவர் அந்த தொழுவச்சாரில் தண்ணி அடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, இவருக்கு சாட்டை அடி கொடுங்க, குற்றம் நிரூபிக்கப்படுது, 2 பேரும் சாட்சி சொல்லிடுறாங்க. சாட்சி சொன்ன உடனே உஸ்மான் ரலியனை அந்த சபைக்கு கூப்பிட்டு அலி ரலியனை கூப்பிடுறாங்க. அலியே, நீங்கள் எழுந்து இவருக்கு சாட்டை அடி கொடுங்க. அலி ரலியனை கூப்பிட்டு அடிங்கிறாங்க. அலி ரலியனை எந்திரிக்கல. அவரு கோவம், ஏன்னா உங்க சொந்தக்காரங்க தானாங்கிற அந்த கோவம். அவர் என்ன பண்றாரு, ஹசன் ரலியனை சொல்றாரு, ஹசனே நீர் எழுந்து அவருக்கு சாட்டை அடி தருவீராக. ஹசன் ரலியனை கூப்பிட்டு நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியனை உட்கார்றாங்க. கலீஃபாவுக்கு பாரு கட்டுப்படல. அப்ப வந்துட்டு அடுத்தது என்ன பண்றாங்க, ஹசன் ரலியனை எந்திரிச்சு அவங்களும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் அப்பாவுக்கு கட்டுப்படல. அவ்வளவு கோவம். ஏன்னா இதனால டெய்லி இவங்க புகார்கள் வந்து யாரு, இந்த பனு உமையாக்களுடைய தவறுகள்னால கெட்ட பேர், கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ கெட்ட பேர் ஏற்படுது. ஆனால் இவங்க உஸ்மான் ரலியன்கிட்ட போய் இந்த மாதிரி உங்க ஆட்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மென்மையாக நடந்துக்கிறார். சரி வார்னிங் பண்ணி அனுப்பிச்சு விட்றாரு, இன்னொரு வார்னிங். இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, ரசூல்லா முன்னாடியே இவர் இப்படி வந்து அந்த அளவு சாஃப்ட்னஸ் காமிச்சிருக்கிறார். அப்போ சஹாபாக்கள் விஷயத்தில் அவர் எப்படி வந்து பண்ணியிருக்காங்கிறதுக்காக ஒரு சான்று. அப்போ இந்த இடத்துல வந்து ஹசன் ரலியன் என்ன பண்றாரு, நான் அடிக்க மாட்டேங்கிறார். அடிச்சுட்டு சொல்றாரு, ஆட்சியின் குளிர்ச்சியை அனுபவிப்பவர்களே அதனுடைய வெப்பத்தையும் உணரட்டுங்கிற. இவங்களை உட்கார வச்சு அவங்க சந்தோஷம் பண்ணணும் தானே இவர் பண்ணாரு, இவர் செஞ்ச விளைவை இவரே அனுபவிக்கிட்டோம். கோமா பேசுறாரு ஹசன் ரலியானும். பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. போன உடனே மறுபடியும் அலி ரலியான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஜாஃபர் ரலியானுடைய பையன் இருக்காருல்ல, ஜாஃபர் ரலியான் இருக்காங்களா, அவரை கூப்பிட்டு, அவர் பையனை கூப்பிட்டு நீங்க அவருக்கு கசடி கொடுங்க அப்படிங்கிறார். கொடுத்து அப்புறம் அவர் 40 கசடி கொடுக்குறாரு. அலி ரலியான் நின்று எண்ணுறாங்க. 40 கசடி முடிஞ்ச உடனே சொல்றாங்க, உமர் ரலியானும் 80 கொடுத்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சரியான வழிமுறை தான், ஆனால் நான் 40 தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 40ஓட நிறுத்திங்கிறாங்க. இந்த இடத்துல இதுவும் நமக்கு ஒரு படிப்பினா, எப்படி 2 விதத்தில் சொல்லுவோம் நாம இருந்தா. உமர் ரசூலா 40 கொடுத்தாங்க, உமர் 80 ஆக்கினாரு. சோ பிதத்துமோ, அப்ப குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத்து அது ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தணுங்கிறது இங்க அலி ரலியனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரசூலா 40 கசடி கொடுத்தாங்க, உமர் ரலியன் காலத்துல அது 80 மாறிச்சு. ஆனா அது ரெண்டுமே கரெக்ட் தாங்கிறாங்க, ரெண்டுமே சரியானது தான், ஆனா நான் 40 தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பண்றாரு. இது ஒரு முக்கியமான மேட்ரு. இந்த ஹதீஸ் படி பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம் பனு உமையாக்களுடைய தவறான செயல்பாடுகள்னால தான் அந்த கோபம் உஸ்மான் ரலியன் மேல திரும்பிச்சு. இப்போ இந்த உமையாக்களை வந்து ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, உமையாக்கள்ல வரக்கூடிய ஒரு மன்னர் தான் யாரு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ பனு உமையாக்கள் மேல ஸ்கிராட்ச் விழுவாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யாக இட்டு கட்டப்பட்ட கேரக்டர் தான் யாரு, அப்துல்லா இப்னு சபாங்கிறவன். அவன் ஆக்சுவலா இந்த உஸ்மான் ரலியனுடைய கொலையில அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த கேரக்டரை எப்போ வரான்னா அலி ரலியனுடைய ஆட்சி காலத்துல தான் அவன் வர்றான். அவன் ஒரு மரகண்ட கேசு. அவன் அலி ரலியனை பார்த்து நீங்க தான் அல்லாங்கிறான். அவர் உடனே அப்பவே வந்து அவனை வந்து உயிரோட எரிச்சு கொன்றுறாரு. அவன் பேச்சை கேட்டெல்லாம் சஹாபாக்கள் பெரிய லெவல்ல எல்லாம் திரண்டு போனாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சரியான சான்று கிடையாது. ஏன்னா ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு சபாங்கிறவன் காணோம், அப்படி ஒருத்தன் காணோம்.
வரலாற்று நூல்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் வரலாற்று இவங்க பேசுகிறாங்க, நாம தான் சரியான வரலாறு பேசிட்டு இருக்கிறோம். இவங்க எல்லார்ட்டையும் போய் கேளுங்க, என்ன போய் சொல்லுவாங்க? வரலாறுன்னு கேட்டாலே அப்துல்லா இப்னு சபா கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. ஷியாக்கள் வந்து அப்துல்லா இப்னு சபா தான் ஷியாக்களுக்கு லீடர். ஷியாக்கள் எங்கேயாவது சொல்கிறாங்களா எங்களுடைய லீடர் அப்துல்லா இப்னு சபான்ட்டு? சரி, அப்படி இருந்தால் புகாரிலலாம் அவனுக்கு சாப்டரே இருக்கும். அவனை பற்றிலாம் எப்படி இருக்கும்? ஒன்றுமே செய்யாத இப்னு சையாதை பற்றி எல்லா ஹதீஸ் கிதாப்லையும் பாடங்கள் இருக்கு. இப்னு சையாதுன்னு ஒருத்தர் இருந்தான், வளரிட்டு இருந்தான், அவனை பற்றி பாடங்கள் இருக்கு. ஆக்சுவலாக அப்துல்லா இப்னு சபாவை பற்றி பாடங்கள் இருக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைலாம் அவன் பண்ணிக்கிறான். ஏன்னா முஸ்லீம்களே 2 கூறா பிரிச்சிட்டான், சுன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம்ன்ட்டு. இவ்வளோ பெரிய சாதனை பண்ணவன் வந்து வரலாற்றில் புகாரி இமாமுக்கு தெரியல, முஸ்லீமும் எந்த கிதாப்லையும் இல்லை. அப்போ வந்து பொய்யா வந்து பனு உமையாக்களுடைய தவறுகளை காமிக்க கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உஸ்மானினுடைய கொலைக்கு முக்கிய காரணம் இந்த சொந்தக்காரங்க பண்ண தவறான வேலைகள்னால, இப்படி தண்ணி அடித்து தொழுக வச்சது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால வெறுப்பு ஏற்பட்டு தான் இது நடக்குது. இதுவும் வந்து முக்கியமான ஒரு மேட்ரு. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, காபாவை சுற்றி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த பையத்து வாங்குற நிகழ்வுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? காபத்துல்லாஹ்க்குள்ளே போகிறாங்க. அப்போ 360 சிலைகள் வந்து அங்கே இருக்குது. 360 சிலைகள் ரசூலா போகிறாங்க, போயிட்டு சொல்கிறாங்க உள்ள நுழையில அந்த சிலைகளை வந்து வெளியே கொண்டு வாங்க, அந்த சிலைகள்லாம் கொண்டாந்து வெளியே போடுங்க அப்படிங்கிறாங்க. வெளியே கொண்டாந்து போட்டதுக்கப்புறம் அதை உடைக்கிறாங்க. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் மீண்டும் ஒரு முறையும் பிறக்காது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை எடுத்து ஒவ்வொரு சிலையாக அடித்து உடைக்கிறாங்க. இந்த சிலைகளை உடைச்சி காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் காபத்துல்லாஹ்க்குள்ளே போகிறாங்க. இது புகாரில 4287 4288 இந்த இடத்துல இது இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காபத்துல்லாஹ்ல இதுக்கப்புறம் போர் கிடையாது. அதாவது காபத்துல்லாலையும் சரி மக்காலையும் சரி இதுக்கப்புறம் போர் வந்து கிடையாது. இது என்ன நடக்குது அப்படின்னா, பின்னாடி இதை பச்சுக்கிட்டு சில மோசமான ஆட்சியாளர்கள் வர்றாங்க இல்லையா, அந்த யசீத் இருக்கான்ல, யசீத் வந்து அவன் பண்ணது மிகப்பெரிய சாதனை 3. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை கொன்னது, இன்னொன்று வந்து மதீனாவில் வந்து கற்பழிப்புகளை நிகழ்த்தினது, 3வது காபத்துல்லா மேலே தாக்குதல் நடந்தது. அவன் புனிதமான மூன்றையுமே பால்படுத்தினவன். மக்காவையும் பால்படுத்தியிருக்கான் புனிதத்தை, மதீனாவை ரசூலா புனிதப்படுத்தினாங்க அதையும் பால்படுத்தினான், புனிதமான குடும்பம் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் அதையும் நாசம் பண்ணான். இந்த 3 வேலையுமே செய்கிறான். இந்த யசீதுடைய ஆட்சியில் தான் என்ன பண்ணுறான், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மக்கால அடைக்கலம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் மேலே வந்து படையை வந்து அனுப்புகிறான். அந்த கர்பலாக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வு இது. இதுவும் வந்து புகாரில் இந்த மக்கா வெற்றி பாடத்தில் தான் வருது. இது எதுக்கு அப்படின்னா, இந்த அபூ ஷுரை அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அபூ ஷுரை அத்வி அப்படிங்கிற அந்த நபித்தோழர் என்ன இதை கேள்விப்படுறார். அதாவது யசீது வந்து படை திரட்டி இந்த மாதிரி வந்து தாக்குதல் பண்ண போகிறான் மக்காவன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே தனக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸை அவங்ககிட்ட சொல்லி இந்த தாக்குதலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லெட்டர் வந்து அனுப்புறாரு. அதாவது இவரே போறாரு, அதாவது அந்த ஆளுநர்கிட்ட, அந்த அம்ருங்கிற ஒரு ஆளுநர் தான் வந்து அந்த படையை வந்து தலைமை தாங்குறான். அந்த அம்ருகிட்ட போய் இவர் சொல்றாரு, அது எப்படி போய் கெஞ்சுறாரு, ஒரு நபித்தோழர், இவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு, யார் அந்த அம்ருங்கிறவன் ஆட்சியாளர், அவங்ககிட்ட போய் இவர் வந்து கெஞ்சுறாரு, தலைவரே எனக்கு அனுமதி கொடுங்க, நான் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன், மக்கா வெற்றிக்கு மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கூறுகிறேன், என் காதுகள் அதை செவியுற்றன, என் உள்ளம் நினைவில் வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாவே மக்கா ரசூலா சொன்ன அந்த செய்தி என்ன அப்படின்னா, அல்லாவே மக்காவிற்கு புனிதத்தை வழங்கியவன், மனிதர்கள் அல்ல. இந்த மனிதர்கள் வந்து புனிதத்தை ஏற்படுத்தினதில்லை, அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பியவர் எவரும் இங்கே ரத்தத்தை சிந்துவதோ இங்குள்ள மரத்தை வெட்டுவதோ அனுமதிக்கப்படவில்லை. அதனால வந்து அல்லாவையும் மறுமையும் நம்புறவங்க யாருமே இங்க ரத்தமும் சிந்தக்கூடாது, மரத்தையும் வெட்டக்கூடாது. அல்லாவின் தூதராகிய நான் இங்கு போர் செய்ததை பொது அனுமதியாக யாரேனும் கதினால், இந்த ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுவாங்கிறதுனால ரசூலா சொல்றாங்க, நான் சண்டை போட்டிருக்கிறேன்னு நீங்க யாராவது நினைப்பீங்க, அல்லாஹ் தன் தூதருக்கு தான் அனுமதி வழங்கினான், உங்களுக்கு அனுமதி இல்லை, இது எனக்கு மட்டும்தான், உங்க யாருக்குமே கிடையாது ரசூலா சொல்றாங்க. சொல்லிட்டு எனக்கே கூட பகலில் சிறிது நேரம் தான் எனக்கு ஒதுக்கப்பட்டது, சிறிது நேரம் தான் எனக்கு ஒதுக்கப்பட்டது, இன்று மீண்டும் அதன் புனிதத்தன்மை நேற்றையதை போல் ஆகிவிட்டது, மறுபடியும் புனிதமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை வந்திருப்போர் வராதவருக்கு சொல்லிவிடுங்கள், இங்க வந்திருக்கிற ஆளுங்க வராதவங்களுக்கு தகவல் சொல்லிருங்கன்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அதனால தான் இவர் பதறி போய் சொல்றாரு, காபத்துல்லாஹ்லாம் படை எடுத்துட்டு போயிடாதீங்கன்ட்டு. அப்போ அவர் வந்து கேட்கிறாரு, யாரு அந்த தாபின்கிட்ட தான் இந்த கதையை வந்து இவர் சொல்றாரு, யாரு அபூ ஷுரைங்கிற அந்த சஹாபி தாபின்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு போனேன் அப்படின்னா அந்த தாபியை கேட்கிறார், அபூ ஷுரை ரலியல்லாஹு உங்களுக்கு என்ன அவன் பதில் கொடுத்தான், அந்த யசீதுடைய அந்த ஆளுநர் இருக்கான்ல அவன் என்ன பதில் கொடுத்தான் அப்படின்னா, சஹாபியை பார்த்து அவன் சொல்றான், அபூ ஷுரைஹ உம்மை விட நான் மிக அறிந்தவன், அதாவது மார்க்க விஷயத்தில் சஹாபாக்களோட நாங்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க, பனு உமையாக்களுடைய அநியாயம் பாருங்க, உங்களோட எனக்கு நல்லா தெரியும், இந்த மார்க்க சட்டம் இதெல்லாம் எங்ககிட்ட பேசாதீங்க, நிச்சயமாக புனித ஹரம் இல்லை என்பது குற்றவாளிகளுக்கு கொலை செய்துவிட்டு ஓடி வந்தவருக்கும் பாதுகாப்பு அளிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் அவன் கொடுத்தான். என்னை விட உங்களோட எனக்கு மார்க்கம் நல்லா தெரியும்னு சொல்லி அவன் எனக்கு பதில் கொடுத்து என்னை வந்து அனுப்பிச்சி விட்டான், ஆனால் என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அறிவில் இது செய்கிறாங்க. இது வந்து மக்கா வெற்றி சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இது தெரிஞ்ச வேண்டிய முக்கியமான நிகழ்வு. இதோட முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஏஜ் இருக்குது, இல்லை வேறு சில மேட்ரு இது வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், மக்களுடைய கண்டிஷன் சரியில்லை. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.